முழு நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய மட்டக்களப்பு சம்பவம். மனித நடமாட்டம் குறைந்த கிணற்றுக்குள் இருந்து இளம்பெண் மற்றும் உடலம் மீட்கப்பட்ட பெண் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி வாக்குமூலம். சடலமாக மீட்கப்பட்டவர் 20 வயதுக்குட்பட்ட பெண். கூட்டாளி சொன்னார், கிணத்துக்கு சத்தம் கேட்காமண்டு. சத்தம் கேட்க நான் சொன்னேன், சத்தம் கேட்காமண்டாரு. போய் பார்த்தேன், ஒரு பொடி கிடக்கு, ஒரு ஆள் உயிரோட இருக்கு. அதிபயங்கர போர் விமானங்களை மத்தள விமான நிலையத்தில் நிறுத்த கோரிய அமெரிக்கா. ஈரானிய கப்பல் நாட்டுக்குள் வரும் முன் ஸ்ரீலங்கா அரசிடம் அமெரிக்கா கேட்ட உதவி நேரடியாக மறுத்த அனுர. 15 வருஷமா அப்பா இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நான் அம்மா மட்டும்தான். இப்பயும் அம்மா குங்குமம் போட்டு வச்சுக்கொண்டு அப்பா விட்டு வருவார் ஒரு நம்பிக்கையில இருக்கிறா. காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் சர்வதேச விசாரணைக்கிடமில்லை. நீதியமைச்சர் திட்டவட்டமாக அறிவிப்பு. தமிழர்களுக்கு பேரிடி செய்தி. இலங்கையில் சிக்கிய பெண்கள் உட்பட 76 வெளிநாட்டவர்கள். நாடு கடத்த நடவடிக்கை. நாட்டில் யாரும் எதிர்பாரா சட்டவிரோத சம்பவங்கள் பதிவு. மின்சார கட்டணம் அதிகரிக்குமா? நாட்டு மக்களுக்கு பேரிடி செய்தி. இருளில் மூழ்கப் போகும் நாடு. 2 மணி நேர மின்வெட்டை நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை. வெளியானது முழு விவரம். எரிபொருள் விநியோகம் தொடர்பில் பரவும் செய்தி. சற்று முன்னர் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்ட தகவல். எரிபொருள் தட்டுப்பாட்டை தொடர்ந்து முட்டையின் விலை அதிகரிப்பு. தமிழர் வாழும் பகுதிகளில் கிடைத்த செய்தி. 100 பொருட்களுக்கு சதோசவில் விலைக்கிழிவு. பண்டிகை காலத்தையொட்டு நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. கவச வாகனத்தை ஓட்டிய கிம் ஜோங்கின் மகள் போர் ஒத்திகை. ராணுவ டாங்கியின் முன்பக்கம் அமர்ந்து பயணித்த வடகொரிய அதிபர். வைரல் வீடியோ. வவுணதீவில் இருந்து மட்டக்களப்பு நகருக்கு 2.5 வயது குழந்தையுடன் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை சென்று காணாமல் போன இளம் தாயொருவர் தாந்தாமலை நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் பாலடைந்த கிணறொன்றில் இருந்து குழந்தை வவுணதீவு கொத்தியாவலை பிரதேச வயலில் இருந்து உயிருக்கு போராடிய நிலையில் நேற்று தினம் மீட்கப்பட்டதோடு அந்த கிணற்றில் இருந்து நீண்ட நாட்களாகிய நிலையில் சடலமொன்று மீட்கப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுபற்றி தெரிய வருகையில் வவுணதீவு போலீஸ் பிரிவில் உள்ள கொத்தியாவலை பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய இளம்தாய் ஒருவர் அவரின் 2.5 வயது குழந்தைக்கு ஏற்பட்ட காய்ச்சலுக்கு மருந்தெடுப்பதற்காக கடந்த வியாழக்கிழமை காலை வீட்டிலிருந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு சென்றவர் இரவாகியும் வீடு திரும்பாதை அடுத்து உறவினர்கள் அவரை தேடி வந்ததோடு வவுணதீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர். இந்நிலையில் சம்பவ தினமான நேற்றைய தினம் காலை கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவில் உள்ள தாந்தாமலை நெல்லிக்காடு பகுதியில் மாட்டுப்பட்டியில் பாலெடுப்பதற்காக சிலர் சென்று கொண்டிருந்த போது அந்த பகுதியில் பிரதேசத்தில் உள்ள பாலடைந்த கிணறொன்றில் இருந்து பெண்ணின் சத்தம் கேட்டதை அடுத்து அங்கு சென்று பார்த்தபோது பெண்ணொருவர் கழுத்தளவு நீரில் உயிருக்காக போராடி கொண்டிருப்பதை கண்டனர். இதையடுத்து போலீசாருக்கு அறிவித்ததை தொடர்ந்து பெண் மீட்கப்பட்ட போது அவர் கிணற்றில் அழுகிய நிலையில் சடலங்கள் இருப்பதாக தெரிவித்த நிலையில் அவரை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இதேவேளை குறித்த குழந்தை கொத்தியாவலையில் உள்ள அவரின் வீட்டிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வயல் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் அழுது கொண்ட நிலையில் உயிருடன் மீட்கப்பட்டு மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு குழந்தை மீட்கப்பட்ட பகுதியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதி கிணற்றொன்றில் இருந்து தாய் மீட்கப்பட்டதை அடுத்து மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் நீதிமன்ற அனுமதியை பெற்று தடயவியல் பிரிவு போலீசார் வரவழைக்கப்பட்டு கிணற்றில் பல நாள் ஆகியிருந்த நிலையில் இருந்த சுமார் 20 வயதுக்குட்பட்ட பெண்ணொருவரின் சடலம் ஒன்றை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மட்டு போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் ஒப்படைத்தனர். கடந்த மாதம் பெல்லாவளி போலீஸ் நிலையத்திற்கு எல்லைக்குட்பட்ட 40 வட்டை பகுதியில் காணாமல் போன பெண்ணுடையதாக இருந்த சடலம் என்றும் போலீசார் சந்தேகித்தனர். சம்பவ இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட காலணிகளை கொண்டு உறவினர்கள் அவரை அடையாளம் கண்டுள்ளனர். ஆனால் முறையான பிரேத பரிசோதனை மற்றும் DNA சோதனைக்கு பின்னரே அடையாளம் உறுதி செய்யப்படும் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். இதேவேளை இந்த சம்பவத்தில் உயிர் தப்பிய தாய் தான் சம்பவ தினம் மட்டு போதனா வைத்தியசாலைக்கு சென்று மருந்து எடுத்துக்கொண்டு வீட்டுக்கடையில் 34,000 ரூபாவுக்கு அடைவில் இருந்த தங்க ஆபரணம் ஒன்றை மீட்டெடுத்துக் கொண்டு பஸ் வண்டியில் ஏறி வவுணதீவு கொத்தியாவலையில் உள்ள தனது வீட்டுக்கு பிரயாணித்துக் கொண்டு தாண்டியடி பகுதியில் பஸ் வண்டியிலிருந்து இறங்கி வீடு நோக்கி சென்றதாகவும் அதன் பின்னர் என்ன நடந்தது என்று போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் கூறியதாகவும் தெரிய வந்துள்ளது. இதேவேளை சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அவர் பெரும் அதிர்ச்சியடைந்து பயந்த நிலையில் இருந்து வருவதால் அவரிடம் தொடர்ந்து தற்போது விசாரணை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை குறித்த இளம்தாய் கடத்தப்பட்டாரா, கொள்ளையர்கள் வாகனத்தில் கடத்தி சென்றார்களா,
தங்க ஆபரணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதா என பல கோணங்களில் கொக்கட்டிச்சோலை வவுணத்தீவு போலீசார் மாவட்ட புலனாய்வு பிரிவினர் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலையில் 6:40 நான் வரக்குள்ள வரும்போது வயலுக்கு கூட்டாளி வந்து சொன்னார், கிணத்துக்கு சத்தம் கேட்காமண்டு. அப்போ சத்தம் கேட்க நான் சொன்னேன், இல்லை அப்படின்னு சத்தம் கேட்காமண்டாரு. போய் பார்த்தேன், ஒரு பொடி கிடக்கு, ஒரு ஆள் உயிரோட இருக்குது. அப்போ கூட்டாளிகளுக்கெல்லாம் கோல் அடித்து ஒரு போலீஸ் ஆக்கள் பண்ணோன்னே கோல் பண்ணேண்ணா. கோல் பண்ணவங்க சொன்னாங்க வருதாங்கன்ட்டு. அப்புறம் போலீஸ் வந்தவர் நாங்கள் தான் கயிறு போட்டு ஒரு ஆளை காப்பாற்றி விட்டோம். ஒரு அத்தம் வந்து வரும்போதும் இந்த ஆள் மச்சான் ஒரு ஆள் ஊருந்து வந்தவர். அவர் வந்தவர் அப்போ அவர்கிட்ட சொன்ன ஒரு அத்தம் மறைச்சி நிப்பாட்டி இப்படி தான் சத்தம் கொண்டு இருக்கான்ட்டு. அவர் இறங்கி ஒன்று ஒரு வச்சும் பேரில் போய் பார்ப்பேன் நமக்கு என்ன சத்தம் கேட்டான்ட்டு அவர் போனவர் போய் பார்த்தாரு. போய் 2 பேரும் போய் பட்டி பார்த்துட்டு பயந்தாச்சு. பார்க்க அவர் இப்படி தான் நிற்க வச்சு கிட்ட கால் அளவுக்கு எவ்வளோ தான் தெரியுது, கழுத்து எவ்வளோ தான் தெரிஞ்சது. அதுக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் நாங்கள் இங்கே வந்து ரோட்டுக்கு வந்து தான் அப்புறம் அதுக்கு போட்டு அவர் போலீஸுக்கெல்லாம் கோல் பண்ணி பண்ண எனக்கு கோல் அடிச்சு அப்புறம் போலீஸாக்கு வந்து காப்பாற்றினவன் தான். நான் போகல அதுக்கு பிறகு அவங்க அம்மந்து நீ போலீஸாக்கு வந்து எனக்கு கயிறெல்லாம் எடுத்து நீ கயிறு விட்டு தான் நீ ஆளை கயிற்றில் கட்டி இழுத்து கிளப்பி எடுத்தேன். பிறகு அவங்க தண்ணியில் அடிச்சு கழுவுனாங்க. அது மட்டும் நான் நின்ற மாதிரி நான் வயலுக்கு போயிட்டேன். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் விடுத்த இராணுவ ரீதியான கோரிக்கைகளை நிராகரிப்பதன் மூலம் இலங்கையை தன்னுடைய வெளியுறவுக் கொள்கையில் நடுநிலையை பேணி வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இதுகுறித்து ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், ஈரானுக்கு சொந்தமான 3 போர்க்கப்பல்கள் நல்லெண்ண விஜயத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு வருவதற்கு அனுமதி கோரியிருந்தன. அதேவேளை அமெரிக்கா தன்னுடைய 2 போர் விமானங்களை மத்தள விமான நிலையத்தில் தரையிறக்குவதற்கு அனுமதி கோரியது. அமெரிக்கா விடுத்த கோரிக்கையை இலங்கை நிராகரித்தது. சர்வதேச விவகாரங்களில் எவ்வித பக்கச்சார்பின்றி நடுநிலையை பேணுவதற்காகவாகும். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளதும் இந்த கோரிக்கைகளை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. இதன் மூலம் நாம் எமது நடுநிலைத்தன்மையை பாதுகாத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் எவ்வித விசாரணைகளையும் முன்னெடுப்பதை அரசு கடுமையாக எதிர்ப்பதாக நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்தார். சர்வதேச விசாரணைகளை முன்னெடுப்பதை அரசு கடுமையாக எதிர்ப்பதாகவும் கர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். நாடாளுமன்றில் இன்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதை திட்டவட்டமாக தெரிவித்தார். காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை குறித்து அமைச்சர் உரையாற்றுகையில், 2009ஆம் ஆண்டு போரின் இறுதிக்கட்ட காலப்பகுதியில் சுமார் 2764 பேர் காணாமல் போயுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. எனினும் இந்த எண்ணிக்கை விவாதத்துக்குரியது. காணாமல் போனவர்கள் தொடர்பான துல்லியமான தரவுகள் தற்போது எமது வசம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். போர்க்காலத்தில் இரு தரப்பினருமே இத்தகைய காணாமலாக்கல் சம்பவங்களில் ஈடுபட்டதாக குறிப்பிட்ட அமைச்சர், அரசு ஒருபோதும் இத்தகைய செயல்களை ஆதரிக்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார். நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 76 இந்தோனேசிய பிரஜைகள் நேற்று பிற்பகல் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திடமிருந்து பெறப்பட்ட உளவு தகவலின் அடிப்படையில் இந்த குழுவினர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் சுற்றுலா விசாக்கள் மற்றும் வணிக விசாக்களின் கீழ் நாட்டுக்கு வந்தவர்கள் என்றும் அவர்களின் 36 பேரின் விசாக்கள் காலாவதியாகிருந்ததாக தெரிய வந்துள்ளது. மீதமுள்ள 40 இந்தோனேசிய பிரஜைகள் விசா நிபந்தனைகளை மீறி நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் 25 முதல் 35 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் அவர்களில் 6 பேர் பெண்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட இந்தோனேசிய பிரஜைகள் குழு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் தலைமை ஆய்வாளர் சமிந்த பத்ராஜாவின் அறிவுறுத்தலுக்கு அமைய தற்போது வெலிசர தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களை விரைவில் நாட்டிலிருந்து நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எண்ணெய் விலையாக இருக்கட்டும் அல்லது மின்சார கட்டணமாக இருக்கட்டும், இவை அனைத்தையும் உலக சந்தை நிலவரங்களை கருத்தில் கொண்டு தீர்மானிக்க வேண்டியுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். எமது பிரதான இலக்கு தடையின்றி மின்சாரத்தை வழங்குவதாகும். அதற்காக எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் பின்பற்றி வருகிறோம். ஒவ்வொரு மாதமும் மின்சார நுகர்வில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. இவை அனைத்தையும் உலக சந்தை நிலவரங்களை கருத்தில் கொண்டு தீர்மானிக்க வேண்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். தற்போதைய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தினமும் 2 மணி நேர மின்வெட்டை நடைமுறைப்படுத்துமாறு அரசாங்கத்துக்கு பரிந்துரைப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராதா ஜெயரத்ன தெரிவித்தார். மத்திய கிழக்கு நிலவும் மோதல்களால் நாட்டில் ஏற்பட்ட நிலைமை குறித்து நேற்று நாடாளுமன்றம் நடைபெற்ற ஒத்திவைப்பு விவாதத்தில் பங்கேற்ற போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார்.
ஏற்கனவே தரமற்ற நிலக்கரி பிரச்சனையால் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டத்தை பாதுகாக்க வேண்டும். 2022 ஆண்டுகளில் கொத்மலை நீர் வற்றும் வரை மின்சாரம் வழங்கியதால் கடும் நெருக்கடியை எதிர்கொண்டோம். இறுதியில் 8, 10 மற்றும் 12 மணித்தியாலங்கள் மின்சாரம் தடை செய்ய நேரிட்டது. தற்போது ஏற்பட்ட நெருக்கடிக்கு மத்தியில் சிக்கலை தவிர்க்க தற்போது 2 மணித்தியாலங்கள் மின்சாரத்தை தடை செய்து மிகப்பெரிய நெருக்கடியை தவிர்க்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராதா ஜெயரத்ன தெரிவித்தார். நாளை மற்றும் நாளை மறுநாள் விநியோகஸ்தர்களுக்கு வழமை போல எரிபொருள் விநியோகிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை மூடுவது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும், நாளை மற்றும் நாளை மறுநாள் வழக்கம் போல் விநியோகஸ்தர்களுக்கு எரிபொருள் விநியோகம் செய்யப்படாது என்று பரவும் செய்திகளில் உண்மையில் என்று மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தொடர்ந்து இயங்கும் என்றும், இந்த சனிக்கிழமை இரவு QR குறியீடு மீட்டமைக்கப்படும் என்றும் அவர் கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார் தெரிவித்தார். மேலும் தேவை ஏற்பட்டால் ஞாயிற்றுக்கிழமையும் எரிபொருள் விநியோகம் மேற்கொள்ளப்படலாம் என்றும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தெரிவித்தார். தற்போது வாகனங்களுக்கான எரிபொருள் QR வரையறையை தொடர்ந்து சந்தையில் முட்டையின் விலையும் அதிகரித்துள்ளது. தென்பகுதியிலிருந்து கொண்டுவரப்படும் முட்டைகள் யாழ்ப்பாணத்தில் ரூபாய் 28 முதல் 32 வரை எரிபொருள் வரையறைக்கு முன்னர் விற்பனையாகி கொண்டிருந்தது. எரிபொருள் QR வரையறை கொண்டுவரப்பட்டதை அடுத்து தற்போது முட்டை 38 முதல் 42 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அந்த பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அதேபோல எரிபொருள் விலையேற்றம் காரணமாக அத்தியாவசியமான பொருட்கள் எவ்வித முன்னறிவிப்புமின்றி அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் பண்டிகை காலத்தினை முன்னிட்டு 100 வகையான பொருட்களுக்கு சதோச விற்பனை நிலையங்களூடாக விசேட விலைக்கழிவு வழங்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்தார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற உழவாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அமைச்சர், சந்தையில் நிலவும் கட்டுப்பாட்டு விலையை விடவும் குறைந்த விலையில் லங்கா சதோசவில் அரிசியை கொள்வனவு செய்ய முடியும் என குறிப்பிட்டார். இடைப்பட்ட விலை ஒவ்வொரு பொருளுக்கும் கொள்வனவு வரம்பு விதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர், இந்த சலுகை நுகர்வோருக்கானது அன்று வியாபாரிகளுக்கானது அல்ல என்று தெரிவித்தார். இதேவேளை சதோசாவில் 2500 ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான பொருட்களை கொள்வனவு செய்வோருக்கு பரிசல்களை வழங்கும் திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். 2500 ரூபாவுக்கும் அதிகமான பொருட்களை வாங்கும் ஒவ்வொருவருக்கும் அதிர்ஷ்ட லாப குழுக்களுக்கான கூப்பன் ஒன்று வழங்கப்படும். எனவே சதோசவுக்கு வருவோர் காரில் அல்லது மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்ப வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னின் இளைய மகள் இராணுவ பயிற்சியின் போது தனது தந்தையுடன் இணைந்து கவச வாகனத்தை செலுத்தும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது கிம் ஜோங் உன்னுக்கு பிறகு அவரே நாட்டின் அடுத்த தலைவராக உருவாக்கப்படுகிறாரா என்கின்ற எதிர்பார்ப்பை சர்வதேச அளவில் மேலும் அதிகரித்துள்ளது. அரச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள காணொளியில் கிங் மற்றும் அவரது மகள் இருவரும் தங்களின் வழக்கமான கருப்பு நிற தோல் அங்கிகளை அணிந்து கொண்டனர். கிம் ஜோங் ஆயே என்று அழைக்கப்படும் அந்த சிறுமி ஒலிவ் பச்சை நிற கவச வாகனத்தை செலுத்துவதும் அதன் மேற்பகுதியில் கிம் ஜோங்கின் புன்னகையுடன் அமர்ந்திருப்பதும் காட்சிகளில் பதிவாகியுள்ளன. இதுகுறித்து தென்கொரிய பாதுகாப்பு வலையமைப்பின் நிபுணர் லீ இல்லு கருத்து தெரிவிக்கையில், அவர் குறைந்த வேகத்தில் நேராக மட்டுமே வாகனத்தை செலுத்தினார். நவீன கவச வாகனங்களை ஓட்டுவது எளிதானது என்பதாலும் தட்டையான தரைப்பகுதியில் அவர் பயணித்ததாலும் இது அவருக்கு எளிதாக இருந்திருக்கலாம் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முழு நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய மட்டக்களப்பு சம்பவம். மனித நடமாட்டம் குறைந்த கிணற்றுக்குள் இருந்து இளம்பெண் மற்றும் உடலம் மீட்கப்பட்ட பெண் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி வாக்குமூலம். சடலமாக மீட்கப்பட்டவர் 20 வயதுக்குட்பட்ட பெண். கூட்டாளி சொன்னார், கிணத்துக்கு சத்தம் கேட்காமண்டு. சத்தம் கேட்க நான் சொன்னேன், அப்படி சத்தம் கேட்காமண்டாரு. போய் பார்த்தேன், ஒரு பொடி கிடக்கு, ஒரு ஆள் உயிரோட இருக்கு. அதிபயங்கர போர் விமானங்களை மத்தள விமான நிலையத்தில் நிறுத்த கோரிய அமெரிக்கா. ஈரானிய கப்பல் நாட்டுக்குள் வரும் முன் ஸ்ரீலங்கா அரசிடம் அமெரிக்கா கேட்ட உதவி நேரடியாக மறுத்த அனுர. 15 வருஷமா அப்பா இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நானும் அம்மா மட்டும்தான். இப்பயும் அம்மா குங்குமம் போட்டு வச்சுக்கொண்டு அப்பா வீட்டு வருவாரு ஒரு நம்பிக்கையில இருக்கிறா. காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் சர்வதேச விசாரணைக்கிடமில்லை. நீதியமைச்சர் திட்டவட்டமாக அறிவிப்பு. தமிழர்களுக்கு பேரிடி செய்தி. இலங்கையில் சிக்கிய பெண்கள் உட்பட 76 வெளிநாட்டவர்கள் நாடு கடத்த நடவடிக்கை. நாட்டில் யாரும் எதிர்பாரா சட்டவிரோத சம்பவங்கள் பதிவு. மின்சார கட்டணம் அதிகரிக்குமா? நாட்டு மக்களுக்கு பேரிடி செய்தி. இருளில் மூழ்கப் போகும் நாடு. 2 மணி நேர மின்வெட்டை நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை. வெளியானது முழு விவரம்.
எரிபொருள் விநியோகம் தொடர்பில் பரவும் செய்தி. சற்று முன்னர் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்ட தகவல். எரிபொருள் தட்டுப்பாட்டை தொடர்ந்து முட்டையின் விலை அதிகரிப்பு. தமிழர் வாழும் பகுதிகளில் கிடைத்த செய்தி. 100 பொருட்களுக்கு சதோசவில் விலை கழிவு. பண்டிகை காலத்தையொட்டு நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. கவச வாகனத்தை ஓட்டிய கிம் ஜோங்கின் மகள் போர் ஒத்திகை. இராணுவ டாங்கியின் முன்பக்கம் அமர்ந்து பயணித்த வடகொரிய அதிபர். வைரல் வீடியோ.